ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி மாருதி சுசுகி வந்து அவங்களுடைய பிராண்ட் நியூ ப்ராடக்ட்டை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பெயர், என்ன வண்டி, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு குயிக்கான ஒரு ப்ரீஃப் நியூஸ் வீடியோவை நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. வண்டி பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்டரிஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. மாருதி சுசுகி விக்டரிஸ். அதாவது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸா அவுட்லெட்டில் கிடையாது, இது வந்து அரீனா அவுட்லெட்ஸில் கொண்டு வர போகிறாங்க. மாருதி சுசுகி பிரேசாவுக்கு அடுத்த லெவலில் ஹையர் கேட்டகரியில் பொசிஷன் பண்ணப்படுது. அதாவது நெக்ஸால் எப்படி கிராண்ட் விட்டாரா இருக்கோ அதே லெவல், அதே அளவுக்கு ஃபீச்சர்ஸ், அதே அளவுக்கு ப்ரீமியம்னஸோட சேர்த்து இவங்க வந்து அரீனாவில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பேரலான ஒரு ப்ராடக்டாக இருக்க போகுது கிராண்ட் விட்டாராவும் இந்த விக்டரிஸ் மாடலும். பிரைசிங் ரீதியாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே கிராண்ட் விட்டாராவுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலரான பிரைசிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. எக்ஸ்ஷோரூம் விலையை பொறுத்தவரை 11.5 லட்சத்துலேருந்து ஆரம்பித்து டாப் லெவல் ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய் கிட்ட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டாப் லெவல் வேரியன்ட்ஸ். ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாராவில் இருக்கிறத விட அதிகமான ஃபீச்சர்ஸ் டாப் லெவல் வேரியன்ட்ஸில் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து பனோராமிக் சன்ரூஃப் தவிர 360 டிகிரி கேமரா சிஸ்டம், ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே, இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர உங்களுக்கு வந்து ப்ரீமியமான இன்ஃபினிட்டி சரவுண்ட் சவுண்ட் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸும் கிடைக்குது இந்த விக்டரிஸ் அப்படிங்கிற புது கார்லைங்க. இந்த வண்டி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கான சம்மரி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோடைய ஓவரால் ஒரு எவல்யூஷன் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். சில பல ஆங்கிளில் இந்த வண்டியை பார்க்கறதுக்கு ஃபோக்ஸ்வாகனுடைய டிகுவான் மாதிரியும் இருக்குது. சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிராண்ட் விட்டாரா அண்ட் ஹுண்டே கிரெட்டாவை விட நீளம் அதிகமான வண்டி 4360 mm வருதுங்க. அதாவது ஹுண்டே கிரெட்டாவை விட 30 mm அதிகம். ஸோ கிராண்ட் விட்டாரா அண்ட் ஹுண்டே கிரெட்டாவை விட கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்குங்க. இதனால் இன்டீரியர் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் வண்டி தான், இது 7 சீட்டர் கெப்பாசிட்டி வண்டி கிடையாதுங்க. அதே மாதிரி ரியர் ஆங்கிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையில் கியாவுடைய கார்ஸை ஞாபகப்படுத்துது. காரணம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டைனமிக்கான இந்த கனெக்டட் எல்இடி டைல் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ஓகே, தென் சைட் ப்ரொஃபைலில் நான் மெயினாக கவனிச்ச இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைல் ரீதியாகவும் சரி, கலர்ஸ் ரீதியாகவும் சரி, மாருதி சுசுகி பிரேசாவை போன்ற தோற்றங்கள் இந்த வண்டியில் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஸ்கொயரிஷ் வீல் ஆர்ச்சஸ் இருக்குது. மேலும் பெரிய சைஸ் டியூவல் டோன் அலாய் வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த விக்டரிஸை பொறுத்தவரை டாப் லெவல் வேரியன்ட்ஸில் 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஓகே, மேற்படி டாப் லெவல் வேரியண்ட்டை பொறுத்தவரை டியூவல் டோன் ரூஃப் கலர் ஆப்ஷனும் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸுமே கிடைக்குதுங்க. ஸோ வண்டி ஓவரால் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்டைலிஷ்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில் பிரேசாவோடைய டிசைன் எலிமெண்ட்ஸ் நிறையாவே இதில் உங்களால் பார்க்க முடியுங்க. அடுத்தது இன்டீரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டோட்டலி ஒரு ஃப்ரெஷ்ஷான டிசைனாக கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகியில். இது வரைக்கும் எந்த மாருதி கார்லையும் இல்லாத மாதிரி ஒரு இன்டீரியர் டிசைன் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் சில பல ஆங்கிளில் இந்த இன்டீரியரோடைய ஃபினிஷ், லே அவுட் எல்லாம் பார்க்கும்போது ஹோண்டா எலிவேட் ஞாபகத்துக்கு வரும். காரணம் அதனுடைய ஃப்ரீ ஸ்டாண்டிங் பெரிய சைஸ் 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் உங்களுக்கு வந்து 360 டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக இன்ஃபினிட்டியோடைய சரவுண்ட் சவுண்ட் ஆடியோ சிஸ்டம் வருது வித் சப்வூஃபர் அண்ட் ஆம்பிளிஃபையர். ஆடியோ குவாலிட்டி தரமாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ஸ்டியரிங் வீல் இது வரைக்கும் இருந்த மாருதி சுசுகி கார்களை போல் இல்லைங்க. ஃப்ரெஷ்ஷான புது டிசைன் 3D டிசைன் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலேயும் கூட உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஏடாஸ்க்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் புதுசான ஃப்ரெஷ்ஷான ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களால் பார்க்க முடியும். மேலும் ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி அண்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் கிடைக்கும். இன்டீரியரோடைய டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெதரட் பேடிங்கோட தான் வருது. டாப் லெவல் வேரியன்ட்ஸில் டேஷ்போர்ட்லேயே லெதரட் பேடிங் அண்ட் ஆம்ரெஸ்ட்லேயுமே லெதரட் பேடிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுக்குறாங்க. அண்ட் மேலும் வேல்யூவான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் அட்ஜஸ்ட் வந்து ஃபுல்லி பவர்ட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டாக கொடுக்குறாங்க. அது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். மேலும் ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே வென்டிலேட்டட் சீட்ஸாக கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு ஹைலைட்டாக இருக்குங்க. மேலும் ஹைலைட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு மல்டிபிள் கலர் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங் வரும். ஆட்டோ டிமிங் IRVM, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சீட்ஸை பொறுத்தவரை கிராண்ட் விட்டாரா விட பெட்டரான ஸ்பேஸ் வந்து இவங்க கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அதை தவிர ஆப்வியஸ்லி சைடில் உங்களுக்கு கர்டன்ஸ், அந்த மாதிரி பல விஷயங்கள் வரப்போகுது. ரியர் சீட்டோடைய கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பேஸ் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. எப்பவும் போல் ரியர் ஏசி வென்ட்ஸ் எல்லாமே நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்கும். அது ஒரு ஹைலைட்டாக இருக்குது. ஃபைனலி லக்கேஜ் ஸ்பேஸ். இந்த லக்கேஜ் ஸ்பேஸ் ரீதியாக தான் இந்த வண்டியில் மிக சிறப்பான பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நல்ல பெரிய லக்கேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த வண்டியில் உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் இருந்தாலுமே சிஎன்ஜி வந்து உங்களுக்கு டியூவல் ஸ்பிளிட் சிலிண்டர் டிசைனில் கொடுக்குறாங்க. அதாவது பூட்டோடைய ஃப்ளோருக்கு அடியில்
ஒரு சிலிண்டரை 2ஆ பிரித்து நீட்டாக பேக்கேஜிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜி வண்டியிலையுமே உங்களுக்கு வந்து 400 லிட்டருக்கு மேலேயே லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு சாலிடாக கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாருதி சுசுகி விக்டரஸோடைய என்ஜின் ஆப்ஷன்ஸ் அது மெயினாக பல பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரால என்னென்ன என்ஜின் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சோ அதே ஆப்ஷன்ஸ் தான் இந்த வண்டிக்கும் வரும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் கே சீரிஸ் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜினுக்கு வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் வரும். அண்ட் நீங்கள் வந்து ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். மாருதி சுசுகியோடைய ஆல் கிரிப் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமுமே ஒரு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஆப்ஷன் ஆப்வியஸ்லி இருக்கிறது தான். 1.5 லிட்டர் அதே என்ஜினோட சிஎன்ஜி ஆப்ஷனும் தர்றாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரால எப்படி இருக்கோ அதே ஸ்ட்ராங் ஹைபிரிட் சிஸ்டமும் இந்த வண்டிக்கும் வரும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜினுக்கு ஒரு எலக்ட்ரிக் மோட்டரை மேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் ஹைபிரிட் வண்டியாக இதை வந்து பிச் பண்ணுறாங்க. டாப் வேரியன்ட்ஸில் இந்த ஹைபிரிட் சிஸ்டமும் அவைலபிளாக இருக்கும். மேக்ஸிமம் மைலேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸிலி 28 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு மேலேயே கிளைம் பண்ணுறாங்க மாருதி சுசுகி. இது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாருதி சுசுகி விக்டரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல் நியூ ப்ராடக்ட், ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட். ஆனால் நெக்ஸா அவுட்லெட்டில் கிடையாது, அரீனா ஷோரூம்ஸில் தான் வரும். அப்படின்னு இருக்கும்போது ஆல்ஃபா ஜீட்டா அந்த மாதிரி வேரியன்ட்ஸில் வராதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பிரேசா எந்த அளவுக்கு வருதோ, அதாவது எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, ZXI ஆப்ஷன் அந்த மாதிரி வேரியன்ட்ஸில் தான் வரப்போகுதுங்க. ஸோ இந்த வண்டி நம்ம வந்து கண்டிப்பாக லான்ச் ஆகும்போது ரிவ்யூஸ், உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூஸ் நான் வந்து கொண்டு வரேன். இந்த வண்டியோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங் நான் திரும்ப சொல்லிடுறேன். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இது ஏரியாக வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாயிலிருந்து ஆரம்பித்து டாப் லெவல் வேரியன்ட்ஸ்க்கு 20-21 லேக்ஸ் அப்படின்னு போக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து மேலும் பல நியூஸ் வீடியோக்களில் அவசியம் நம்ம வந்து சந்திப்போம். கூடிய விரைவில் இந்த மாருதி சுசுகி விக்டரிஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.